வணக்கம். வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு நியூ டாபிக். இந்த டாபிக் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நம்ம கிளைண்ட்டும் சரி, இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் அப்படின்னா என்ன, அதை பிடிக்கிறதா இருந்தால் நான் என்னெல்லாம் பண்ணணும், இது நான் பிடிக்கலைன்னா என்ன எனக்கு லாஸு அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிளோடையே இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இதை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரி, ஃபஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். டிடிஎஸ் அப்படின்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். நீங்கள் எங்கே ஜென்ரேட் பண்ணுறமோ ரெவென்யூ அங்கேவே வந்து டிடிஎஸ் பிடிச்சி அந்த கார்பரேட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதுதான் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது. டிசிஎஸ் அப்படின்னா டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். டேக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். சப்போஸ் ஸ்கிராப் வெண்டரு, டிம்பர், இது மாதிரிலாம் நம்ம கம்பெனியில் வேஸ்ட்டு ப்ராடக்ட்லாம் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கிராப் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்வாய்ஸ்லேயே டிசிஎஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடணும் அந்த பேன் நம்பரில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிசிஎஸ் வெண்டாரும் இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வந்துடுவாங்க. ஆக்சுவலி இது கொண்டு வந்தது ரீசனே ஸ்மால் வெண்டார்ஸு, ஸ்கிராப் வெண்டார்ஸு, இது மாதிரி ஆளுங்கள்லாம் இன்கம் டேக்ஸில் எவ்ரி இயர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ், க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்கம் டேக்ஸில் இது மாதிரி ரூல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சப்போஸ் ஒரு ஸ்கிராப் வெண்டர் ஒரு 1 lakh ருபீஸ்க்கு வந்து ஸ்கிராப் மெட்டீரியல் எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிராப்போட வேல்யூ இன்வாய்ஸில் ரைஸ் பண்ணுவோம், ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவோம். அந்த டோட்டல் வேல்யூக்கு நம்ம டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் 7th கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடணும். ஸோ இதுதான் டிசிஎஸ் அப்படிங்கிறது. இதே டிடிஎஸ் அப்படின்னா என்னென்னா, ரூல் பிரகாரம் என்ன இருக்குது அப்படின்னா, எய்தர் நீங்கள் இன்வாய்ஸை புக் பண்ணாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு நீங்கள் டிடிஎஸ் லைபிலிட்டி புக்கில் க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆடிட்டர், நான் வரேன், ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 1 lakh ருபீஸ் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்னைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்னைக்கே டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிடக்ட் பண்ணிவிட்டு புக்கில் வச்சுக்கணும். எனக்கு பேமெண்ட்டும் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 7th கவர்மெண்ட்டில் இந்த டிடிஎஸை பே பண்ணணும். ஸோ நம்ம கோயிங் ஃபார்வர்ட் வந்து டிடிஎஸில் என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு டிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு புரியணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சரி, டிடிஎஸ் வந்து கூட்ஸ்க்கு மட்டும்தான் வருமா, இல்லை சர்வீஸ்க்கு மட்டும்தான் வருமா, இல்லை ரெண்டுக்குமே வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, டிடிஎஸ் அப்படிங்கிறது சர்வீஸ்க்கு மட்டும்தான் உண்டு, டிடிஎஸ் வந்து கூட்ஸுக்கு கிடையாது அப்படின்னு. அது தப்பு. டிடிஎஸ் அப்படிங்கிறது கூட்ஸுக்கும் உண்டு, சர்வீஸ்க்கும் உண்டு. டிடிஎஸோட ரூல்ஸ் ஃபார் கூட்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ நம்பர் 76 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது ஒரு 15 minutes வீடியோ இருக்கும். அதை நம்ம இங்கே பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் என்ன இருக்குன்னா, செக்ஷன் 194Q அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, 206AB அப்படின்னா என்ன, 206C சப்செக்ஷன் 1H அதில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட்ஸுக்கு டிடிஎஸ் எப்படி அட்ராக்ட் ஆகுது, ஒரு ப்ராடக்ட்டுக்கு எய்தர் டிடிஎஸ்ஸோ டிசிஎஸ்ஸோ ஏதோ ஒன்று தான் பிடிக்கணும், ரெண்டும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் அதை சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ டிடிஎஸ்ஸோ டிசிஎஸ்ஸோ பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, யாரெல்லாம் 1 crore மேலே லாஸ்ட் ஃபினான்ஷியலில் சேல்ஸ் ஆயிடுச்சோ அவங்கெல்லாம் பிக்கர் டீலர், டேக்ஸ் பேயர், இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகுது இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷனே. பிலோ 1 crore அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை மேனுஃபேக்சர் ஸ்மாலாக ப்ராடக்ட் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கெல்லாம் 1 crore லிமிட்டு. ஸோ ஒன்ஸ் 1 crore கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டேக்ஸ் ஆடிட்டுக்கு வந்துடுறீங்க, டேன் அப்ளை பண்ணி டிடிஎஸ் பிடிக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ்குள்ளே வந்துடுறீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேனை பேஸ் பண்ணி டேன் நம்பர் அப்ளை பண்ணணும். டேன் அப்ளை பண்ணால் என்எஸ்டியிலேருந்து உங்களுக்கு டேன் நம்பர் கொடுத்துருவாங்க.
அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிடிஎஸும் சரி டிசிஎஸும் சரி அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டில் டெபாசிட்டே பண்ண முடியும். இந்த நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் டிடிஎஸோ டிசிஎஸோ உங்களோட சப்ளையர்கிட்ட பிடிக்கவே கூடாது. பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்காம விட்டிங்கன்னா ஒரு பெனல்ட்டி, பிடிச்ச அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் விட்டிங்கன்னா அது இதை விட பெரிய பெனல்ட்டி. ஸோ அதை நான் என்ன சொல்லிடுறேன். இப்போ டிடிஎஸ் நம்ம பார்த்தோம், இதை டேனை பார்த்தோம், யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி. இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ டிடிஎஸ் அப்படின்னா டிடிஎஸ் பர்சன்டேஜ் என்ன, என்னென்ன சர்வீசஸ்க்கு நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷ்னல். இப்போ ப்ரொஃபஷனல்னால் கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பீங்க, லீகல் கன்சல்டன்ட்டு, வேறு அதர் கன்சல்டன்ட், இஎஸ்ஐ, பிஎஃப், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க, ஆடிட்டர் வச்சுருப்பீங்க. இது மாதிரி எந்த ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுறாங்க. நீங்கள் 10% டிடிஎஸ் பிடிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆடிட்டர் வராரு, ஒரு 1 lakh rupees உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறாரு ஆடிட் முடிச்சதுக்கப்புறம். ஸோ 1 lakh + ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 10% டிடிஎஸ் எந்த அமௌண்ட்டில் பிடிக்கணும்னா பேசிக் அமௌண்ட்டில் தான் பிடிக்கணும். 1 lakh அதில் 10%. ஸோ 10,000 rupees வந்து டிடிஎஸ் லைபிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் புக்ஸில். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்ளையரில் எவ்வளோக்கு அமௌண்ட்டு கிரெடிட்டில் இருக்கும் அப்படின்னா 1 lakh - 10,000 + ஜிஎஸ்டி 18,000 rupees. இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸில் உட்காந்துருக்கும் அந்த அமௌண்ட்டு. இதை தான் நீங்கள் எடுத்து பேங்க்கில் பே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வந்து நீங்கள் சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் பேமெண்ட் வந்து இமீடியட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வராங்க. ஸோ இமீடியட் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அட்வான்ஸ் பேமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இமீடியட் பேமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு பில் புக் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வீக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் மந்த் 7th இந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவீங்க இந்த பர்டிகுலர் டேனை வச்சு. ஸோ எந்த டேன் வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க டிடிஎஸ் பேமெண்ட்டுங்கிறத சொல்லணும். ஓகே, இதே ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees வந்து அக்ரீட் அமௌண்ட்டு, 50,000 அட்வான்ஸ் கொடுக்கணும், 50,000 வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், 50,000 நீங்கள் பே பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது 10% டிடிஎஸ் பிடிச்சிடணும். ஸோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் 50% தருவாங்க, இல்லை ஃபைனல் பில்லு கொடுப்பாங்க. அப்போ ரிமைனிங் 50%, 50,000க்கு 1 more டிடிஎஸ் நீங்கள் பிடிச்சிடணும். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தா 1 lakh rupeesக்கு 10,000 உண்டான டிடிஎஸ் அமௌண்ட்டு பிடிச்சிருப்பீங்க, கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சேஃபு. ஓகே, அதே மாதிரி ரெண்ட். நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 10% டிடிஎஸ் பிடிக்கணும். சப்போஸ் ஒரு 50,000 rupeesக்கு வந்து இன்வாய்ஸ் வருது உங்களுக்கு, ரெண்டல் இன்வாய்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவ்ரி மந்த் 31st புக் பண்ணுறீங்க, இல்லை 1st புக் பண்ணுறீங்க. பிஃபோர் 7th நீங்கள் பேமெண்ட்டே பண்ணிடணும் ரெண்ட்டுக்கு. 31st நீங்கள் பில் டேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 31st பில் புக் பண்ணிக்கணும். அப்போ 50,000 அப்படின்னா 5,000 rupees வந்து டிடிஎஸ் ஆன் ரெண்டல் அப்படின்னு நீங்கள் டெடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் 7th இன்கம் டேக்ஸுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். உங்களோட லேண்ட்லார்டுக்கும் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிடணும். இது வந்து ரெண்ட்டுக்கு 10%. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்டர். கான்ட்ராக்டரில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் இருக்குது, இன்னொன்று நான் இண்டிவிஜுவல். அதாவது கம்பெனி, இன்னொன்று இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் சோல் ப்ரொப்ரைட்டரு, ஹெச்யூஎஃப் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸில் வந்துடுவாங்க. ஸோ இதே பார்ட்னர்ஷிப் ஃபேர்மு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா அது கம்பெனி கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பேன் கார்டை வாங்கி பார்த்தீங்கன்னாவே 4th letter பி இல்லை எஃப் இப்படிலாம் இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஃபால்ட் 2% டிடக்ட் பண்ணிடுங்க. இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்க அப்படின்னா 1% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணாவே போதும். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டு சொல்கிற ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சேலரிக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமா, ஆப்வியஸ்லி பிடிச்சி தான் ஆகணும். நீங்கள் அதுக்கு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு ஸ்லாபா, நியூ ஸ்லாபா, அதாவது ஓல்டு ரெஜிமா, நியூ ரெஜிமா. ஓல்டு ரெஜிம்னா அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. நியூ ரெஜிம்னா 7 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. அப்படிங்கிற க்ரைட்டீரியாலாம் இருக்குது. இது தனியாக என்னோட இன்கம் டேக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கும் வந்து டிடிஎஸ் நீங்கள் பிடிக்கணும். இது எப்படி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இயர் பிகினிங்லேயே எல்லா எம்ப்ளாயீஸ்ட்டையும் நம்ம டிக்ளரேஷன் வாங்கணும்.
1 இயருக்கு நம்ம எவ்வளோ சிடிசி கொடுக்க போகிறோம், அதுக்கு எவ்வளோ டிடிஎஸ் வரும்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். அந்த அமௌண்ட்டு டிவைடட் பை 12. ஸோ ஏப்ரல்லேருந்து எவ்ரி மந்த்து டிடக்ட் பண்ணணும், கவர்மெண்ட் பேமெண்ட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இயர் எண்டில், அதாவது எவ்ரி இயர் ஜான்வரி, பிப்ரவரி இந்த பீரியடில் வந்து ஆக்சுவல் ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லி கேட்பாங்க கம்பெனியில். அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக டிடிஎஸ் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி டிடக்ட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி அதை உங்கள்கிட்ட டிவைட் பண்ணுவாங்க. அதை பிப்ரவரி மந்த் சேலரி, மார்ச் மந்த் சேலரியில் பிடிச்சிடுவாங்க. எதுக்கு 2 டைம்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் கொடுத்தது ஒன்றா இருக்கும். ஆக்சுவலாக பார்க்கும்போது பார்த்தா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அந்தந்த மந்த் வாங்குற சேலரி அந்த மந்த் காலி ஆகிடுச்சு, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. சப்போஸ் ஒரு சில அமௌண்ட் இருந்ததுன்னா டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரூஃபு, அடிஷ்னல் பிபிஎஃப், இது ஃபிக்ஸட் டெபாசிட், இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா என்பிஎஸ் இது மாதிரிலாம் இண்டிவிஜுவல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக. அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கார்ப்பரேட்டு அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான டிடக்ஷனுக்கு உண்டான எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை டிடிஎஸ் பிடிச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடணும். இது எல்லாமே டிடிஎஸ் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த இது. நெக்ஸ்ட்டு, இந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுலேயே கவர்மெண்ட் இன்னொரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஹையர் டிடிஎஸ் டிடக்ஷன் ஃபார் நான் ஐடி ஃபைலர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதை வந்து ஒவ்வொரு கார்ப்பரேட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னா, அந்த சப்ளையர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு 100-200 சப்ளையர்ஸ் இருக்காங்கன்னா 200 சப்ளையர்ஸும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த செக்ஷனை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் இயர் பிகினிங்லேயே டிக்ளரேஷன் வாங்குவாங்க ஒவ்வொரு சப்ளையர்ட்டையும். அதாவது எப்படி சப்ளையர், நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ சப்ளையரா, இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா காப்பி அட்டாச் பண்ணுங்கள், பண்ணலைன்னா நாங்கள் ஹையர் டிடிஎஸ் டிடக்ஷன் போயிடுவோம் அப்படின்னு. இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னாவே 10% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும் நீங்கள். இப்போ அவர் வந்து ஐடி ஃபைலிங்கே பண்ணலை அப்படின்னா ஹையர் டிடிஎஸ் டிடக்ஷன். அதுக்கு என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக டிடிஎஸ் என்ன பிடிக்கணும், அதோட டபுள் என்னவோ அது பிடிக்கணும். தேர்ட் ஆப்ஷன் 5%. இந்த 3ல் எது அதிகமோ அதை நீங்கள் பிடிச்சிடணும். அப்போ சப்போஸ் கான்ட்ராக்டராக இருக்குன்னு சொன்னால் 2%. ஸோ 2 × 2 4% பிடிக்கணும், இல்லாட்டி 5% பிடிக்கணும். அப்போ இந்த கேஸ் எது அதிகம் அப்படின்னா 2%, 4%, 5%. அப்போ 5% தான் அதிகம், நீங்கள் 5% பிடிச்சி கொடுத்துடணும். இதே ஒரு சிலருக்கு வந்து பேன் நம்பரே கிடையாது. அதாவது போன வருஷம் பார்த்தா இப்போ ஒரு 12 கோடி பேன் கார்டு கேன்சல் ஆகிருக்கு. அப்போ பேன் கார்டு வச்சுருப்பாங்க, இப்போ பேன் கார்டு இல்லை. அப்படின்னு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டில் நீங்கள் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணும்போது பேனும் ஆதாரும் லிங்க் பண்ணாத ஒரு சப்ளையர் உங்கள்கிட்ட இருக்காரு அப்படின்னா அவருக்கு பேனே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பேன் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், 2% பிடிக்கக்கூடாது, 20% பிடிக்கணும். ஸோ கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் கரெக்டாக பண்ணணும், மானிட்டரி டிரான்சாக்ஷன் கரெக்டாக பண்ணணும்னா ஒரு சப்ளையர் தன்னோட பேன் கார்டை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியலன்னா எப்படி உங்களுக்கு அவர் ஒழுங்காக நல்ல சப்ளையராக நடந்துக்குவார் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்பராக டிக்ளரேஷன் வாங்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சரி சார், நான் வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணுறது, எனக்கும் தெரியாது, என்னோடய ஆஃபீஸருக்கு அக்கௌண்டண்ட்டுக்கு தெரியல, 2 பேருமே விட்டுட்டோம். அப்போ நான் என்ன பிரச்சனை, என்ன பெனல்ட்டி அப்படின்னா, ஏகப்பட்ட பெனல்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் பண்ணலைன்னா, நீங்கள் பணத்தை பிடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸே கிடையாது. எப்படி லாஸ் கிடையாது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரெண்ட்டு கொடுக்குறீங்க, அந்த ரெண்ட்டு கொடுக்கும்போது டிடிஎஸ்ஸை அவர்கிட்ட இருந்தால் பிடிக்கிறீங்க, அவர் கொடுக்க வேண்டிய பணத்துலேருந்து பிடிக்கிறீங்க, பிடிச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறீங்க. குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்து நீங்கள் அவர் கொடுத்துட்டா மட்டுமே போதும், நீங்கள் சேஃப், உங்களுக்கு ஒரு லாஸுமே கிடையாது. அதே பிடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எப்பெல்லாம் ஆடிட் வராங்களோ அப்போ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, டோட்டல் புக்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு பிடிக்கல, இன்றைக்கி கட்டுங்க அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி கட்டிட்டீங்க அப்படின்னா என்றைக்கு கட்டணும், என்றைக்கு நீங்கள் கட்டியிருக்கிறீங்க, எத்தனை மாதம் ஆச்சு, ஒரு 60 மாதம் ஆச்சு டிலே, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வராங்க ஆடிட் அப்படின்னா, அப்போ அவ்வளோ மாதத்துக்கும் சேர்த்து பெனல்ட்டி கட்டணும். பெனல்ட்டி எப்படி இருக்குன்னா 2 வகையாக இருக்கும். ஒன்று 10,000லேருந்து 1 lakh rupees வரைக்கும் ஒரு பெனல்ட்டி. நீங்கள் வந்து டிடிஎஸ் பிடிக்கவே இல்லை, இந்த செக்ஷன் அப்ளையே பண்ணல நீங்கள், அதனால் உங்களுக்கு இவ்வளோ பெனல்ட்டி. இன்னொன்று இன்ட்ரெஸ்ட்டு, 1வது மாதத்துலேருந்து 60வது மாதம் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் 1% அப்படின்னு சொல்லி பெனல்ட்டி.
அப்போனா 60% பெனல்ட்டி போடுறதுக்கு கம்பெனியில் ப்ரொவிஷன் இருக்குது இன்கம் டேக்ஸ் ரூல் பிரகாரம். அப்போ நீங்கள் ஒரு 50,000 பே பண்ணதுக்கு 5,000 ருபீஸ் பிடிச்சி கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபு. பிடிக்கலைன்னா 60 மாதத்துக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ இவ்வளோ ஃப்யூச்சரில் லைபிலிட்டி உங்களுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் சரி, கம்பெனியோட ஓனரும் சரி, கம்பெனியோட அக்கௌண்டண்ட்டும் சரி, நீங்கள் கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களால் கம்பெனிக்கு நல்ல சேவிங்ஸ் ஆன தவிர லாஸ் கிடையாது. ஸோ இது வந்து கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது நீங்கள் செக்லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் ப்ராப்பராக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. சரி சார், நான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டேன், ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் பேமெண்ட் பண்ண முடியல என்னால் அப்படின்னா அது டபுள் கிரிமினல். கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம வாங்கிட்டோம் நம்ம சப்ளையர்கிட்டருந்து, ஆனால் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணல அப்படின்னா கவர்மெண்ட் இதை சீரியஸாக பார்ப்பாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, 1.5% பெனல்ட்டி பர் மந்த் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிடிக்கலைன்னா 1%, பிடிச்சதை கட்டலைன்னா 1.5%. ஸோ இது அதை விட மோர் சீரியஸாக. அதனால் எந்த நீங்கள் பேமெண்ட்டை நீங்கள் சப்ளையருக்கு கொடுக்க வேண்டியதை டிலே பண்ணாலும் சரி, ஆனால் கவர்மெண்ட் டியூஸை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிக காஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஆர்ஓசியில் ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக பண்ணிங்கன்னா ஒரு 700 ருபீஸோடு போயிடும். டிலே பண்ணிங்கன்னா 7,000 ருபீஸ் கட்டணும். அப்போ பார்த்துக்கோங்க, ஒழுங்காக கட்டிகிட்டே போயிடலாம். இப்போ இருந்தாலும் கட்ட தான் போகிறோம், ஃபைல் பண்ண தான் போகிறோம். அதே டிலே பண்ணி பண்ணுவானே, டியூ டேட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டு ஒரு 700 ருபீஸோடு போயிடுமே, எதுக்கு 7,000 நீங்கள் கட்டணும்? ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கரெக்டாக படிச்சுக்கணும், உங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்கணும். இல்லை உங்கள் அக்கௌண்டன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிறத ஹெட் ஆஃப் ஃபைனான்ஸும் சரி, கம்பெனியோட எம்டியும் சரி, கம்பெனியோட ஒவ்வொரு ஓனரும் சரி ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரியாதுங்க, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது தெரியல, இக்னரன்ஸ் ஆஃப் லாங்கிறது உங்களுக்கு நாட் அப்ளிகபிள். யூ ஹவ் டு லேர்ன் எவ்ரி திங் ப்ராப்பர்லி. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் சேலரி பீப்புளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு வேலை செய்வாங்க, நீங்களும் ஜாலியாக உங்கள் வேலை மட்டும் பண்ணிட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க, ஒரு என்டர்பிரனராக இருக்கீங்கன்னா யூ சப்போஸ் டு லேர்ன் எவ்ரி திங். இல்லாட்டி கம்பெனி வந்து நடத்துறதுக்கு அழகே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கணும். உங்களுக்கு யார் வெல்விஷர் இருக்கோ அவங்கள்ட்ட போங்க, ப்ராப்பராக படிங்க, கற்றுக்கங்க. கம்பெனியில் அந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருங்க. இதுக்கு தான் கார்ப்பரேட்டில் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பிளான் போட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு என்னென்னலாம் ட்ரைனிங் வேணும், கார்ப்பரேட் ட்ரைனிங் கம்பெனியை ஹையர் பண்ணி ப்ராப்பராக வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நாங்களே என்ன பண்ணுவோம், நிறைய கம்பெனிஸ் போய் இன்கம் டேக்ஸ்னால் என்ன, டிடிஎஸ்னால் என்ன, ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இன்னிலேருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வர ஃப்யூச்சரில் வர லாஸ் குறையும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, ஜிஎஸ்டியில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கம்பெனியில் கார் வாங்குறாங்க, காருக்கு ஜிஎஸ்டி கிரெடிட் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியாது நான் எடுப்பேங்க அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. எல்லா பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துனா நான் எடுத்துட்டேன், பக்கத்து கம்பெனிக்காரன் எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டேன், இல்லை நான் எடுப்பேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் பக்கத்து கம்பெனிக்காரன் வந்து தப்பு பண்ணுறான், அவனுக்கு தெரியல, ரூல் தெரியல. நீங்கள் ஏன் தப்பு பண்ணோம்? 10 பேர் சேர்ந்து தப்பு பண்ணால் அது கரெக்டாகிருமா என்ன? ஆகாதில்ல. அது மாதிரி தான் அவன் அடுத்தவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ரூல் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ ஜிஎஸ்டி கிரெடிட்டு காருக்காக எடுக்கக்கூடாது, நீங்கள் கேப்லைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அந்த இதுக்கும் சேர்த்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாமே தவிர ஜிஎஸ்டி பெனிஃபிட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் எடுத்துக்கூடாது. சரி, எடுத்தால் என்ன ஆகும், 3 வருஷமோ 4 வருஷம் கழிச்சு ஆடிட் வருவாங்க. நீங்கள் ஜிஎஸ்டி கிரெடிட் எவ்வளோ எடுத்திருப்பீங்க அந்த காருக்கு? ஒரு 10 லட்ச ரூபா காருனா ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 2 லட்ச ரூபா கிரெடிட் எடுத்துருக்கீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த 2 லட்சத்தை அன்றைக்கி கட்ட சொல்லுவாங்க. அந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட சொல்லுவாங்க. அன்றைக்கி பார்த்து அந்த காரை விற்றா கூட அவ்வளோக்கு போகாது, ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒழுங்காக ரூல்ஸை படித்து கரெக்டாக நடந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸே கிடையாது. அது இல்லாமல் கட்ட சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்குவல் பெனல்ட்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 2 லேக்ஸு ப்ளஸ் ஒரு 2 லேக்ஸு ப்ளஸ் 5 வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு வரும்போது நீங்கள் எங்கே என்ன பண்ணுவீங்க அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு கேஷ் ஃப்ளோக்கு? ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ் வந்து கஸ்டமர்கிட்ட தான் பணம் வரலான்னு சொல்லி பேங்க் ஓடி எடுத்து அதை தான் பேமெண்ட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை தான் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு 15% 10% அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி
கேஷ் ஃப்ளோவில் தப்பு பண்ண அக்கௌண்டன்ட்னால இல்லை நாலேஜ் இல்லாத ஒரு அக்கௌண்டன்ட்னால கம்பெனி வந்து அடிஷ்னலாக பெனல்ட்டி பே பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணும், கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு பர்சனையும் ப்ராப்பராக அந்தந்த ஏரியாவில் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு 2000 rupees கொடுத்து ஒரு கிளாஸ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அது மூலிமா ஒரு 4 விஷயம் கற்றுட்டு வந்திருப்பாரு, கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு, அதனால் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வரும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து எதுக்குங்க ட்ரைனிங் கொடுங்க, ஒரு மேன் பவர் எனக்கு ஒரு ஃபுல் டே வேஸ்ட் ஆகுது, நான் எதுக்கு பைசா கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இது மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் ஃப்யூச்சரில் வரும், அன்னைக்கு சஃபர் பண்ணுவோம். இதில் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கிளாஸ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு, இது மாதிரி பிளாக்டு கிரெடிட் கார் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து கொடுத்துருந்தா கூட அந்த 2000 பைசா வசூல் அந்த கம்பெனிக்கு. ஏன்னா அவன் பண்ண தப்பா அதே மாதத்தில் ரெக்டிஃபை பண்ணிடுவான், இல்லை அந்த வருஷத்தில் ரெக்டிஃபை பண்ணிடுவான். இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி 990 பண்ணும்போதும் இதுவும் விட்டுறாங்க. அப்போ என்னவும், இப்போ வந்து ஜிஎஸ்டி 990 வந்து ஆடிட்டரோட சர்டிஃபிகேட் தேவையில்லைங்கிறதுனால அந்த கம்பெனியை ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அந்த கம்பெனியை அந்த ஆளுங்களே பண்ணும்போது ஏற்கனவே பண்ணின தப்பு, அவன் பண்ணின தப்பு அவனாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியாது. எப்போதும் மேக்கர் செக்கர் கான்செப்ட் இருக்குது. ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அதை இன்னொருத்தர் பார்க்கும்போது தப்பு கரெக்டாக தெரியும், நம்மளே திருத்திக்கலாம். இது நமக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் இன்டர்னல் செக் சிஸ்டம் ப்ராப்பராக செட் பண்ணி வைப்பாங்க. ஒருத்தர் பண்ண வேலையை ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தர் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி தப்பு இருந்தால் அங்கேயே கரெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு மேனேஜர் லெவல் போகும்போது தப்பு இல்லாமல் போகும், கவர்மெண்ட்டு போகிற டேட்டா கரெக்டாகவும் இருக்கும், ப்ளஸ் கவர்மெண்ட் நாளைக்கு ஆடிட் வந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் பேசிக்காக நாங்கள் எங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸில் எப்படி பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுக்கு எப்படி மேக்கர் செக்கர் அப்லோடர் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியில் வச்சுருக்கோம். ஸோ கிளைண்ட் ஒருத்தர் டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் மேக்கர் என்ன பண்ணுவார், எல்லா டேட்டாவும் வாங்குவார், வெரிஃபை பண்ணுவார், ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் போட்டு அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணுவார். அடுத்து செக்கர்கிட்ட அந்த டேட்டா போகும். செக்கர் வந்து மறுபடியும் ஒரு தடவை செக்கருக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கோம், அது பிரகாரம் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுவார், எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அப்லோடர்கிட்ட போவோம். அப்லோடர் சீனியர் பர்சன் ஒருத்தர் இருப்பார், அவர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவார். ஏன்னா பை மிஸ்டேக்காக கூட தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் போர்ட்டலுக்குள்ளே போயிடக்கூடாது. போயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோம், ரெட்ரீவ் பண்ணுறதும் கஷ்டம், ஃப்யூச்சரில் என்றைக்காக இருந்தால் லேபிலிட்டி வரதும் ஒத்துக்கு தான் வேணும். தப்பு நடந்துருச்சுல ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் ஒரிஜினல் இன்வாய்ஸே மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரே இன்வாய்ஸ் நம்பர் 2 தடவை போட்டுடுறாங்க, ஒரு இன்வாய்ஸ் அப்டேட் பண்ணிடுறாங்க, இன்வாய்ஸ் அப்டேட்டே பண்ணுறது கிடையாது. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுது, ஆமாம்மா இந்த வருஷத்தில் ஒரு இன்வாய்ஸை நான் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி. இது மாதிரிலாம் நிறைய தப்பு நடக்குதுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்தந்த கம்பெனியில் மேக்கர் செக்கர் கான்செப்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் பண்ணுற வேலையை இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருங்க, அடிஷ்னல் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்துன்னா உங்களுக்கு நல்லது. இன்னும் செக் பண்ணுறது ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் ஆகும். அது கூட நீங்கள் டைம் கொடுக்கல அப்படின்னா எப்படி கம்பெனியில் உங்கள் சிஸ்டம் கொண்டு வருவீங்க? ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது குவார்ட்டர்லி இடிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைலிங், அதை பற்றி பார்ப்போம். அதாவது எவ்ரி மந்த் நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சிட்டிங்க, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி மந்த்து ஃபுல் 31st டே வரைக்கும் பிடிச்சதை நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி பிப்ரவரி இது நெக்ஸ்ட் மார்ச் 7th பே பண்ணியிருப்பீங்க, மார்ச் வருது ஏப்ரலில் பே பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 3 மாதத்துக்கும் சேர்த்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் இன்வாய்ஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்கீங்க, எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் வரும். அதில் தான் எல்லா சப்ளையரோட பேன் கார்டு கரெக்டாக அப்டேட் பண்ணி குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பேன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே நீங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தோம் இயர் பிகினிங்கில். அப்படி பண்ணால் தயவு செஞ்சு இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அதை பற்றி ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அதாவது இன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அவரோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் எம்எஸ்எம்இ, அவரோட செக் காப்பி ப்ளஸ் அவரோட ஐடி டீட்டெயில்ஸு இதெல்லாம் வாங்கி ஒரு தான் நீங்கள் வேலிடேட் பண்ணுறாங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமலாம் வச்சுட்ருக்காங்க. அதாவது நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்க, அவருக்கும் பைசா கொடுத்துட்டீங்க, அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து உங்களோட பணம், நீங்கள் அவருக்கு கொடுத்தாலும் அவர் திரும்ப உங்கள் ஜிஎஸ்டி நம்பரில் கட்டணும், அது உங்களோட பணம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ஃபைலே பண்ண மாட்டார், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயா பிஸ்னஸில் போட்டுருவார். அப்படி போட்டது உங்களுக்கு எப்படி பணம் வரும்? ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எவ்ரி மந்த் ஏப்ரல்லே உங்களுக்கு, எவ்ரி இயர் ஏப்ரலில் தெரிஞ்சிடும்.
அப்போ தெரிஞ்சுட்டா இங்கே விட்டுருவீங்களா? கரெக்டாக அந்த சப்ளையரை கூப்பிடுவீங்க, சொல்லுவீங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கொடுக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும். இதை சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த கம்பெனியில் லாஸ் தான் வரும் ஃப்யூச்சரில். ஸோ இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க, கம்பெனி நல்லது. இல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க, நிறுத்தாதீங்க. எவ்ரி இயர் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. சரி, குவார்ட்டர்லி டிடிஎஸ் ரிட்டர்னில் தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்டு குவார்ட்டர், ஃபோர்த்து குவார்ட்டர் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பீரியடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். குவார்ட்டர் 1 நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சிடணும். குவார்ட்டர் 2 அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே முடிச்சிடணும். குவார்ட்டர் 3 பண்ணுறோம். குவார்ட்டர் 4 மட்டும் இயர் எண்டுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணிக்கோங்க புக்ஸை. சப்போஸ் இன்பிட்வீனில் யாராவது பில்லு கொடுத்துருக்காங்க, பில்லு வரல, இல்லை வந்தது அந்த பர்டிகுலர் ஆஃபீஸரே வச்சுட்டாரு, அவர் ஃபைனான்ஸுக்கு கொடுக்கவே இல்லை, இல்லை சப்ளையர் ரெக்கன்சிலேஷன் பண்ணலையா, பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பில்லை புக் பண்ணி டிடிஎஸ் டெலிவர் பண்ணி எங்களுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏப்ரல் 7th பதில் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் டைம் தரேன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏப்ரல் ஃபுல் மந்த்துமே நமக்கு டைம் இருக்குது. சப்ளையர் ரெக்கன்சைல் பண்ணலாம், பில்லை வாங்கலாம், புக் பண்ணலாம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீஸ் ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட் ஃபுல் மந்த் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது அதை செக் பண்ணி பண்ணுறதுங்கிறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இந்த பீரியடை நாங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பராக நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறது, அந்த அவரோட சப்ளையரோட புக்ஸும் உங்கள் புக்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னா எல்லா பில்லு புக் ஆயிடுச்சு. பில்லு உள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் டிடிஎஸ் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது. ஸோ முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஹாப்பி. சரி, டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர் 1 அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எண்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? எவ்ரி டே 200 rupees வந்து ஃபைலிங் ஃபீஸ் டிலே சார்ஜஸ் கவர்மெண்ட்டு வாங்குவாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிக்கிறீங்களோ முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். நீங்கள் வந்து இந்த குவார்ட்டரில் இவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும், இது ஷார்ட் கலெக்ஷனு, ஷார்ட் பேமெண்ட்டு, இதுக்கு இவ்வளோ ஃபீஸு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபைலிங் ஃபீஸு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக நோட்டீஸ் வந்துடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டியே ஆகணும். ஓகே, இன்னொன்று, நீங்கள் பேமெண்ட்டு கட்டிட்டீங்க, ப்ராப்பராக டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, அதோட உங்கள் வேலை முடிஞ்சதானா? கிடையாது. நீங்கள் அந்த டிடிஎஸோ டிசிஎஸ் சர்டிஃபிகேட்டோ ட்ரேசஸ் போர்ட்டலேருந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் எப்போ அந்த டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணுறீங்களோ இடிடிஎஸ் ரிட்டனை முடித்ததுக்கப்புறம் வித்தின் 15 daysக்குள்ளார நீங்கள் டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி உங்களோட சப்ளையருக்கும் கஸ்டமருக்கும் கொடுத்துடணும். அதை டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சப்ளையருக்கு கொடுப்பீங்க. டிசிஎஸ் சர்டிஃபிகேட்டை உங்கள் ஸ்கிராப் வெண்டார் மற்ற கஸ்டமர்களுக்கும் கொடுத்துருவீங்க. சரி, இது பண்ணலையே, நான் பண்ணுறதே இல்லையே அப்படின்னா, தெரியல அப்படின்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இன்னையிலேருந்தே நீங்கள் பாஸ்ட் 1 yearக்கு என்னெல்லாம் எடுக்கலையோ கடற்கன்னு எடுத்துருங்க. சரி, எடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பர் டே 100 rupees பெனல்ட்டி. ஸோ பைசா அவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குன்னு எடுக்க வேணாம், இல்லை லைபிலிட்டி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் சொல்கிறது நிறைய கஸ்டமர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தயவு செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. எப்பெல்லாம் வந்து டிடிஎஸ் டிசிஎஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது வந்து ஒரு கம்பெனியோட அக்கௌண்டண்ட்டோட வேலை மட்டும் கிடையாது, அந்த கம்பெனியோட என்டையர் டீமும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஹெச்ஆரோட வெண்டார் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஸ்டோர்ஸ் இருப்பாங்க, மற்ற பர்ச்சேஸோடது இருப்பாங்க. ப்ராப்பராக எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்கி உங்கள் ஃபினான்ஸில் கொடுத்து வேலிடேட் பண்ணி பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி என்ன ஆகணும், 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு டிஸ்பியூட்டட் கிளைம்ஸோடு வருவான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொடுக்கல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பில் கொடுத்தேன், நீ பணம் கொடுக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி வருவான். இன்னொன்று, பர்ச்சேஸ்க்கு என்ன ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அந்தந்த வருஷத்தோட தான் அந்தந்த வருஷத்துலேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு வெண்டாரை நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவன்கிட்ட நம்ம என்றைக்கு வாங்கியிருக்கோம், என்றைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், டியூ டேட்டுக்குள்ளே பேமெண்ட் போயிருக்கா இல்லையா அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இயர் கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணும்போது ரேட் நெகோசியேஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 30 days கிரெடிட் பீரியட் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏன் 45 days நீங்கள் கொடுக்கக்கூடாது? ஏன்னா ஷேர் ஆஃப் பிஸ்னஸ் நாங்கள் 2 சப்ளையர் வச்சுருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு 45 days கொடுக்குறாரு, நீயும் கொடுத்தீங்கன்னா உனக்கு பிஸ்னஸ் தரேன் அப்படின்லாம் நம்ம சொல்லி நெகோஷியேட் பண்ணி
காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம கம்பெனி ப்ராஃபிட் அதிகப்படுத்தலாம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கம்பெனிக்கு கொடுக்குற ஒரு காஸ்ட் சேவிங் ஐடியாஸ். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம், நாங்கள் ரெவன்யூலாம் ஜென்ரேட் பண்ணுறதுலையே நாங்கள் போய் என்ன கம்பெனிக்கு வந்து வேல்யூ அடிஷன் கொடுக்குறதுன்னா, நீங்கள் உங்களோட வேலையை கரெக்டாக பார்த்தாவே போதும். அந்தந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் யாரை பிடிக்கணுமோ பிடிச்சி வாங்கி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும். கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டில் நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். நான் நிறைய எக்ஸாம்பிள் இந்த வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். எங்கெங்கெல்லாம் ஆர்ஓசியில் நீங்கள் சேவ் பண்ணலாம், ஜிஎஸ்டியில் சேவ் பண்ணலாம், இன்கம் டேக்ஸில் சேவ் பண்ணலாம், டிடிஎஸில் சேவ் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் உங்களால் கம்பெனி இருக்குது. ஐ திங்க் இந்த வீடியோ லென்த்தி வீடியோவாக இருந்திருக்கும். இருந்தாலும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு போட்டது எதுக்குன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா டீட்டெயிலாக சொன்னால் தான் எங்களுக்கு புரியும். அவங்க கன்சல்டன்ட் வராங்க, 2 விஷயம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க, ஆனால் எங்களுக்கு புரியறது கிடையாது. புரியாத மாதிரி இருந்ததுன்னா எங்கள் கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டில் போய் நாங்கள் சொன்னோன்னா இது தேவையில்லன்னு சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் போய் என்னோடய மேனேஜ்மெண்ட்டை சொல்லி கிளியரன்ஸ் வாங்கிட்டு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஒவ்வொருக்கும் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், எங்கள் நாலேஜுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் டைம் கிடைக்கும்போது அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கார்பரேட் அக்கௌண்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண சிஸ்டம் வயலேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ கம்பெனிக்கு நல்லது. ஸோ இதுதான் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம். வாங்குகிற சேலரிக்கு கரெக்டாக நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் டியூ டேட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி டிலே இல்லாமல் பண்ணுறது தான் அக்கௌண்டண்ட்டோட வேலை. ஸோ இதை நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வர்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.